கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவப்படலம் கிராமத்தில் நேற்றைய தினத்தில் நடைபெற்ற முனியப்பன் கோவில் திருவிழாவில் முனியப்பனுக்கு முப்பூசை செய்து பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலை மகன் சதீஷ் என்பவருக்கும் முனியப்பன் கோவில் தனக்கே சொந்தம் எனவும் கொண்டாடி கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று ஊர் பொதுமக்களுக்கும் சதீஷ் என்ற நபருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் சிறிது நேரத்தில் கைகலப்பாக மாறி உருட்டுக்கட்டை மற்றும் இரும்புகளால் தாக்கும் வீடியோ நேற்றைய தினத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சதீஷ் தாக்கியதில் 2 நபர்கள் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அண்ணாமலை மகன் சதீஷ் என்பவரை கைது செய்யவில்லை என கூறி சங்கராபுரம் திருவண்ணாமலை செல்லும் சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன், காவல் உதவியாளர் பிரபு தலைமையிலான போலீசார் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சதீஷ் என்ற நபரை கைது செய்கிறோம் என உறுதியளித்த பின்பு பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து முற்றிலும் பாதிப்பு அடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.